தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு பயத்தின் காரணமாக 2026 தேர்தலில் வந்து எப்படிரா வெற்றி அடைய போகிறோம். ஏன்னா கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது. அது ஒரு காலம் நடந்து. பிரேமலதா அவர்கள் கேப்டனுடைய புகைப்படத்தை கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளையும் வந்து இது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது. கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள் மாநாட்டில் இருக்கும், தலைவரோட புகைப்படங்கள் இருக்கும், எங்களுடைய கட்சி கொடிகள் இருக்குமே தவிர்த்து இதை தாண்டி வேறு எதுவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவங்க எதற்காக சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அவங்க ஏன் அந்த அச்சம். வைஷ்ணவி இன்னொரு ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க இல்லையா, ஒரே போட்டோ மாஃபிங் பண்ணி போடுறது, தவறான கருத்துக்கள் பயன்படுத்துறது, இந்த விஷயத்த சொல்றாங்க. முகம் தெரியாத ஐடிகளை வச்சுட்டு அது தாவேக்கா பண்ணுச்சு, தாவேக்கா கட்சியினரே சேர்ந்து என்ன நீங்கன்னா அவ்வளோ பெரிய அரசியல்வாதி. நீங்கள் விளம்பரத்துக்காக தான் வந்தீங்க, இன்னைக்கு அந்த விளம்பரத்துக்காக இன்னொரு கட்சிக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் இருக்கார், டிவி எல்லாம் ரிமோட் தூக்கி அடிச்சு உடைச்சாரு. இன்றைக்கு அவருக்கு வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவிக்கு கை இருந்தால் அது ரிமோட் தூக்கி திருப்பி அடிச்சு. அரசியல் ரீதியாகவோ, கொள்கை ரீதியாகவோ, கருத்தியல் ரீதியாகவோ, செயல்பாடுகள் ரீதியாகவோ, மக்கள் பிரச்சனை ரீதியாகவோ திமுக ஒரு காலமும் தாவேக்காவோட நேரடியாக போட்டி போட்டு ஜெயிப்பதற்கு